இந்த நியூ வெர்ஷன்ல ரே ட்ரேசிங் ஃபீச்சரை ஈவில கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிளாஸ் ரூம் ப்ராஜெக்டை பிளெண்டரோட ஈவி யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணும்போது இந்த மாதிரி குளோபல் இலுமினேஷனை நம்மளோட சீக்வன்ஸ்ல ரியல் டைம்ல ரெண்டர் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிற HDRI இமேஜோட லைட்டை டைரக்டா அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த சீக்வன்ஸுக்கு தேவைப்படுற ஷேடோவை நம்மளால ரியல் டைம்ல கிரியேட் பண்ண முடியும். இதை கிரியேட் பண்றதுக்கு இந்த கிளாஸ் ரூம் ப்ராஜெக்டை ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கிற கலெக்ஷன் யூஸ் பண்ணி இந்த சீனில் இருக்கிற லைட்டிங் செட்டப்பை டிசேபிள் பண்ணுறேன். இப்போ அப்படியே கீழே இருக்கிற ஷேடிங் டேபோட டைப்பை வேர்ல்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற பேக்ரவுண்ட் நோடை செலக்ட் பண்ணி Ctrl T கிளிக் பண்ணிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் டெக்ஸ்டருக்கு தேவைப்படுற நோட் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதுக்கு நோட் ரேங்க்லர் ஆடான எனேபிள் பண்ணணும். இப்போ இந்த டெக்ஸ்டர் நோடில் நம்மளோட HDRI இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வியூ போர்ட்டை ஈவி யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இது வந்து பிளாக் அவுட் ஆகும். இதுக்கு கீழே இருக்கிற இந்த வேர்ல்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த சீனில் பர்ஃபெக்டாக அந்த லைட்டிங் செட்டப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அடுத்து ரைட் சைடில் இருக்கிற ரெண்டர் டேப்ல பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் ஃபீச்சரை எனேபிள் பண்ணும்போது நம்மளோட ப்ராஜெக்டில் ரியல் டைம் குளோபல் இலுமினேஷனை கிரியேட் பண்ண முடியும். இப்போ இதோட வேர்ல்டு செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஷேடோவை எனேபிள் பண்ணும்போது வியூ போர்ட்டில் நம்மளுக்கு ரியல் டைமில் அந்த ஷேடோ வந்து கேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் லைட் பவுன்ஸ் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த சீனில் அந்த லைட்டிங் செட்டப்பே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த மேப்பிங் நோடை யூஸ் பண்ணி இந்த இமேஜோட ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணும்போது இந்த சீனில் அந்த லைட்டிங் செட்டப்போட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ இதை அன்டூ பண்ணும்போது இந்த சீலிங்கில் பவுன்ஸ் ஆகிற லைட் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதாவது மறுபடியும் இந்த லைட்டிங் செட்டப்பை சேஞ்ச் பண்ணும்போது இந்த சீலிங்கில் லைட் வந்து அதிகமாக பவுன்ஸ் ஆகுது. இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த வேர்ல்டு செட்டிங்ஸில் சன்லைட்டோட ஆங்கிள் வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது வியூ போர்ட்டில் ஒரு சாஃப்டான ஷேடோவை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே ரியல் டைமில் ஈவியில் ரன் ஆகிறதுனால நம்மளுக்கு ரெண்டரிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த HDRI இமேஜை சூஸ் பண்ணும்போது ஒரு கிளியரான சன்லைட் இருக்கிற இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களோட சீனில் ஷேடோ வந்து கேஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் அதிகமாக க்ளவுட் இருக்கிற இமேஜை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைட்டிங் செட்டப் வந்து ஒரு ரெய்னி எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த 4.2 நியூ வெர்ஷனில் நிறையா ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டெமோ ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நோட் பேஸ்டு எடிட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி வியூ போர்ட்டில் ஒரு ஃப்ராக்சர் டூலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு வியூ போர்ட்டை எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இம்பாக்ட் ஃப்ராக்சர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கியூபில் நம்மளுக்கு தேவைப்படுற ஏரியாவில் மவுஸோட லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணும்போது வேர்டெக்ஸை பேஸ் பண்ணி எடிட் மோடில் இந்த ஃப்ராக்சர் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஃப்ராக்சர் எல்லாமே எடிட் மோடில் கிரியேட் ஆகிறதுனால இது எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும். இது எல்லா பார்ட்டியும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி இதை நம்ம சிமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளெண்டர் 4.2ஓட இந்த இன்டர்ஃபேஸை நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கியூபை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணும்போது இதில் நம்மளுக்கு டெலீட் பண்ணலாமா இல்லை கேன்சல் பண்ணிக்கலாமான்னு 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம ப்ரீவியஸ் வெர்ஷனில் டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது மறுபடியும் நம்மளுக்கு டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படியே மேலே இருக்கிற மெனு யூஸ் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதுலேயும் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஆட் ஆன் டேப்ல இருக்க வேண்டிய இன்ஸ்டால் ஆப்ஷனை இன்ஸ்டால் ஃப்ரம் டெஸ்க்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டேபை கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் லிமிட்டடான ஆட் ஆன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் இந்த நியூ வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருக்கிற செட்டிங்ஸை லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஆட் ஆன்ஸ் எல்லாமே இதில் கேரி ஃபார்வேர்ட் ஆகும். இருந்தாலும் இதில் நிறைய ஆட் ஆன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இது எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இதுக்காக லெஃப்ட் சைடில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு நியூ டேபை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்-ஆனோட சைஸ் எல்லாமே மேக்ஸிமம் 2 MB தான் இருக்கும். மேலே இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தீம்ஸுக்கான ஆப்ஷனும் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ பிளெண்டரோட இன்டர்ஃபேஸுக்கு பதிலாக எனக்கு மாயா தீம் வேணும் அப்படின்னா இதில் இன்டர்நெட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற சிஸ்டம் டேபை ஓப்பன் பண்ணி ஆன்லைன் ஆக்சஸை டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சீனோட வேர்ல்டு செட்டிங்ஸில் ஒரு HDRI இமேஜ் யூஸ் பண்ணி இந்த லைட்டிங் செட்டப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை பண்ணுறதுக்கு இந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற மெட்டீரியல் டேப்பில் ஒரு நியூ மெட்டீரியலை கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட ரஃப்னஸ் வேல்யூவை 0க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டிரான்ஸ்மிஷன் வேல்யூவை 0லேருந்து 1க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி இதோட சர்ஃபேஸ் செட்டிங்ஸில் ரே ட்ரேஸ்டு டிரான்ஸ்மிஷனை எனேபிள் பண்ணும்போது அந்த ஸ்பியரில் கிளாஸ் மெட்டீரியல் வந்து கிரியேட் ஆகும். இந்த மெட்டீரியலோட டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு சாலிட் ஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. நான் வந்து ஒரு மெலிசான கிளாஸ் மெட்டீரியலை கிரியேட் பண்ண போகிறேன். ரைட் சைடில் இருக்கிற திக்னஸ் செட்டிங்ஸை ஸ்பியர்லேருந்து ஸ்லாபுக்கு சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஸ்பியரில் இருக்கிற மெட்டீரியல் வந்து ஒரு மெலிசான கிளாஸ் மெட்டீரியலாக கிரியேட் ஆகிருக்கு. நம்ம ஸ்பியரோட மெட்டீரியலில் பார்த்த மாதிரி அந்த சீ த்ரோ எஃபெக்ட் வந்து இன்வர்ஸ் ஆகாமல் டேரெக்டாக கிரியேட் ஆகிருக்கு.
இப்போ ரைட் சைடில் இருக்கிற திக்னஸில் ஒரு வேல்யூ நோட அப்ளை பண்ணிட்டோம்னா இதில் இருக்கிற வேல்யூவை மேனிப்புலேட் பண்ணும்போது இந்த மெட்டீரியலோட திக்னஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு பர்ஃபெக்டான கிளாஸ் மெட்டீரியல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்பியர் ஆப்ஜெக்டை டைரெக்டாக அந்த சன்லைட்டில் மூவ் பண்ணும்போது அந்த விண்டோலேருந்து என்ட்ராகிற லைட்டை இந்த ஸ்பியர் ஆப்ஜெக்ட் வந்து டைரெக்டாக பிளாக் பண்ணுது. ஆக்சுவலாக இது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்பியரோட கிளாஸ் மெட்டீரியல் வந்து இந்த லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணி இந்த கிளாஸோட ஷேடோ வந்து மங்கி மாடலுக்கு மேலே கேஸ்ட் ஆகிருக்கணும். இதை பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ஷேடிங் டைப்பை ஆப்ஜெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்-A கிளிக் பண்ணி இதில் ஒரு மிக்ஸ் ஷேடர் நோட க்ரியேட் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைட் பாத் நோட க்ரியேட் பண்ணி இதில் இருக்கிற ஷேடோவை ட்ராக் பண்ணி அதில் ஒரு மல்டிப்ளை நோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட வேல்யூவை ரைட் சைடில் இருக்கிற ஷேடர் நோடோட FACயில் கனெக்ட் பண்ணணும். அடுத்து ஒரு டிரான்ஸ்மிஷன் நோட க்ரியேட் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற நோடில் ரெண்டாவதாக இருக்கிற ஷேடரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வியூ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோட ஷேடோ வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஸ்பியரை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். டைரெக்டாக சன்லைட் வந்து அதில் படுறதுக்கும் இந்த கிளாஸோட ஷேடோவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த மல்டிப்ளை நோடில் இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஷேடோவோட பேராமீட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற கலெக்ஷன் டேபை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு ஒரு நியூ ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டேப்பில் நம்மளுக்கு தேவைப்படுற கலெக்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்போர்ட்டரில் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படுற ஃபைல் ஃபார்மேட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஃபைல் லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்போர்ட் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நாம் செலக்ட் பண்ண கலெக்ஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே இதில் இருக்கிற ஃபைல் ஃபார்மேட்ஸாக ஒரே நேரத்தில் எக்ஸ்போர்ட் ஆகிடும். அடுத்து இந்த டெம்பிள் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இதை ஈவியில் ரெண்டர் பண்ணும்போது இந்த சீனில் க்ரியேட் ஆகிற லைட் ரேஸ் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நான் இந்த வியூ போர்ட்டை மூவ் பண்ணும்போது இதில் இருக்கிற வால்யூமெட்ரிக் லைட் ரேஸ் எல்லாமே ரியல் டைமில் இந்த சீனில் இன்ட்ராக்ட் ஆகுது. இதுவே பிளெண்டரோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ரேஸில் நிறைய கிளிட்ச் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஆனால் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் இதை ரியல் டைமில் ஸ்டேபிளாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சப்சர்ஃபேஸ் கேட்டரிங்கில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிளெண்டர் 4.1க்கும் 4.2க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்டில் க்ரியேட் ஆக வேண்டிய ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்காக இந்த நியூ வெர்ஷனில் அந்த டிரான்ஸ்லூசன்சி எஃபெக்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈவியில் நம்மளால் இப்போ ரியல் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த ஃபீச்சர் வந்து சைக்கிள்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. இதை ஈவிலையும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்-A கிளிக் பண்ணி வியூ போர்ட்டில் ஒரு ஸ்பியரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படியே Ctrl+2 கிளிக் பண்ணி இதில் சப்டிவிஷன் மாடிஃபயரை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஷேடு ஸ்மூத்தை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஏரியா லைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த லைட்டோட செட்டிங்ஸை நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே இருக்கிற டைம் லைனை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதை ஷேடர் எடிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு நியூ மெட்டீரியலை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷேடிங் நோட கிளிக் பண்ணி Ctrl+Shift+T கிளிக் பண்ணிங்கன்னா நாம் யூஸ் பண்ண போகிற டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்ஸ்டரை இதில் ஆட் பண்ணணும். இப்போ இதில் இருக்கிற டிஃப்யூஸ், நார்மல் இந்த மாதிரி டெக்ஸ்டர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிருக்கும். இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நோ ட்ராங்குலர் ஆடானை எனேபிள் பண்ணணும். இப்போ வியூ போர்ட்டை ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இது எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்கிற மெட்டீரியலோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு பம்பை செலக்ட் பண்ணணும். இப்போ வியூ போர்ட்டில் அந்த ரியல் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை கீழே இருக்கிற நோடோட வேல்யூ யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்டரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஃபீச்சரை ஈவியில் கொண்டு வந்திருக்கிறதுனால ரியல் டைமில் ரெண்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரியல் டைமில் நம்மளால் வியூ போர்ட்லேயே மோஷன் பிளரை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த வியூ போர்ட்டை நம்ம கேமரா வியூவில் பார்க்கும்போது அந்த மோஷன் பிளர் எஃபெக்டை நம்ம ரியல் டைமில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஜியாமெட்ரி நோடில் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு நியூ ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பீட்சா பாக்ஸஸை பார்த்தீங்கன்னா இதில் க்ரியேட் ஆகிருக்கிற அந்த டைனமிக் சிமுலேஷன் வந்து இந்த மேட்ரிக்ஸோட நோட் பேஸ்டு எடிட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரைட் சைடில் இந்த ஜியாமெட்ரி நோடில் இருக்கிற பேராமீட்டர்ஸை மேனிப்புலேட் பண்ணும்போது இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் பீட்சா பாக்ஸஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த டைனமிக் சிமுலேஷன் டிஸ்டர்ப் ஆகாமல் இதில் இருக்கிற எல்லா பாக்ஸஸுக்கும் அந்த சிமுலேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதோட ஆஃப் செட்டையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் இதில் இருக்கிற ரேண்டம் ரொட்டேஷனோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது இந்த பீட்சா பாக்ஸஸோட டோட்டல் ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகும். இது ஃபிசிக்ஸோட லாக்கு ரியாக்ட் ஆகலைனாலும் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலைஸ்டாக இருக்குது. இப்போவும் இந்த சிமுலேஷன் வந்து இந்த ஸ்கூட்டிலேருந்து அந்த டாப்பில் இருக்கிற பீட்சா பாக்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுது. இது எல்லாமே நம்மளால் ரியல் டைமில் க்ரியேட் பண்ண முடியும்.